பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. அன்பே உருவானுங்கள் அருமை தகப்பனே, இந்த அதிகாலை பொழுதினிலே ஆண்டவரே உம்முடைய திருப்பாத வந்திருக்கிறோம். உம்முடைய சிறப்பான இறையிறக்கத்தின் செய்திக்காக நாங்கள் தொண்டனிட்டு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இறையிறக்கத்தின் சிந்தனை மிக தீர்மானமான உறுதி எடு. மிக தீர்மானமான ஒரு உறுதி எடு. இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டும், ஒரு மாற்றத்தை நம்மில் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு தவக்காலமும் வருகிறது, போகிறது. ஒவ்வொரு தவக்காலத்திலும் நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஆனால் இதுவரை எடுத்த தீர்மானங்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த நாளிலே, இந்த தவக்காலத்திலே நம்மை ஆவியானவர் உணர்த்துவது, என் மகனே, என் மகளே, கவலைப்படாத. ஒரு மிக தீர்மானமான ஒரு உறுதி நீ எடுக்க வேண்டும். என் மகளே, என் இதயத்தை உனக்கு முன்பாக நீட்டுகிறேன், அதில் உனக்கு இடமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் இதயத்தை உனக்கு முன்பாக நீட்டுகிறேன், அதில் உனக்கு இடமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. புனித நீரால் உன்னை அதிகமாக சிலுவையிட்டு ஆசீர்வதித்துக்கொள். என் குழந்தாய், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு சமாதானத்தை தருகிறேன். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரி, என் குழந்தையே, நீ உலகில் நன்மதிப்பை பெற முயற்சிப்பதை நான் விரும்பவில்லை. உலகில் நன்மதிப்பை பெற முயற்சிப்பதை நான் விரும்பவில்லை. மாறாக தாழ்ச்சியின் வழியை எனது மேலாடையின் கீழ் நீ தேட வேண்டும். எனது மேலாடையின் கீழ் நீ தேட வேண்டும். தாழ்ச்சியான ஜெபம். என் குழந்தாய், இவ்வுலக வாழ்வின் காரியங்களை பற்றி கவலைப்படாதே.
உன்னை பற்றி உனக்கு மிக லேசான சந்தேகம் அல்லது நிச்சயமற்ற நிலை இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் உன் ஆன்மா இருப்பதாக நீ நினைத்தால், உன் ஆன்மாவின் நிலையை பற்றி நீ கவலை அடைந்தால், என் பாதத்தில் அமைதியோடு அமர்ந்திரு. தகுந்த முறையில் ஆண்டவரை துதித்து அவருடைய பிரசன்னத்தில், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இரு. திவ்ய நற்கருணை உட்கொள்ளவும் மிக தீர்மான ஒரு உறுதி எடு. நான் விரும்புவது போல் நீ செய்ய வேண்டும். நான் விரும்புவது போல் நீ செய்ய வேண்டும் என நான் ஆசிக்கிறேன். அதாவது ஜெபிக்க வேண்டும். நான் செய்வது என்ன என்பது பற்றி நீ மிக மெதுவாகத்தான் புரிந்து கொள்கிறாய் என்றால், புரிந்து கொள்வதில் உனக்குள்ள குறைபாட்டை, இயலாமையை என் வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து செபி. என்ன அருமையான ஒரு சிந்தனை! நான் விரும்புவது போல் மட்டும் நீ செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த குருடனை பார்த்து, குருடன், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கத்துவான். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று இயேசு கேட்பார். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் பார்வை என்று சொன்னால் அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். முந்தைய நாளில் அவனுடைய பார்வை இருந்திருக்கலாம், தற்போது அவனுடைய பார்வை மங்கியிருக்கலாம், ஒருவேளை பார்வை குறைவாக இருக்கலாம், இல்லை பார்வை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது நான் பார்வை பெற வேண்டும். ஒரு இடத்துல உரையாடல் இப்படியாக இருக்கிறது வேதத்தில், நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவரே, நீர் விரும்பினால் இதை செய்ய முடியும் என்று இயேசுவோடு பேசுகிறார்கள். நீர் விரும்பினால் உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அற்புதங்களை செய்தவர் நம் ஆண்டவர். பெரும்பாடுள்ள பெண், இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெண், என் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன். என் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன் என்று அவள் விசுவசித்தால், மனதிற்குள்ளே தன்னை உறுதிப்படுத்தினாள். அவ்வளவு நெருக்கடியிலும் கூட்டத்திலே இயேசுவின் ஆடைகளின் விளிம்பை தொடுகிறாள். தொட்ட உடனே அவள் சுகமடைகிறாள். தொழுநோயாளன், ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் தொழுநோயை நீக்க உம்மால் முடியும். நீர் விரும்பினால் இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று இயேசு ஜெபித்தார். அதனால்தான் இறையிறக்கத்தின் செய்திக்காக ஒவ்வொரு நாளும் பேராவலோடு காத்திருக்கணும். அதிகாலையில் அவரை தேடணும். ஒரு தீர்மான ஒரு உறுதி இன்னைக்கு எடுக்கணும். எஸ் ஆண்டவரே, நான் இப்படித்தான் உமக்காக என் உயிர், உடல், ஆத்மா பிரியும் வரை
நான் உமக்கே ஊழியம் செய்வேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சண்டைகள், பிரச்சனைகள், கலகங்கள் என்ன வந்தாலும் அன்று புனிதர்கள், மறைசாட்சிகள் தங்கள் உடலை ஆண்டவருக்காக தியாகம் செய்ததைப் போல சீடர்கள் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்ததைப் போல இன்றொரு உடன்படிக்கை. ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் என் ஊழியத்தை நான் தொடர்வேன், உமக்காக நான் செய்வேன். ஆண்டவரே, திருந்துவா என்று நான் நினைத்தேன். நீயோ சிலுவையை என் மனதில், உள்ளத்தில், உடம்பில், தோளில் ஏற்றிவிட்டாய். என் மகனே, மகளே, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் சொல். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஆண்டவருடைய பிரசவ வேதனை உடைய சிந்தனைகளை சற்று ஆய்ந்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். என் இதயத்தை உனக்கு முன்பாக நான் நீட்டுகிறேன், அதில் உனக்கு இடமில்லை என்று ஒருபோது நினைக்காதே. புனித நீரால் உன்னை அதிகமாக சிலுவையிட்டு ஆசீர்வதி, நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். என் குழந்தாய், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன். நீ இந்த உலகின் நன்மதிப்பை பெற முயற்சிப்பதை நான் விரும்பவில்லை. மாறாக தாழ்ச்சியின் வழியை எனது மேலாடின் கீழ் நீ தேட வேண்டும். தாழ்ச்சியின் வழி. அந்த புறவினத்தாளாகிய அந்த பெரும்பாடு உள்ள பெண் இயேசு யூதர் தாழ்ச்சியோடு ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் போதும். இயேசுவை அறியாதவள், இயேசு என்னவென்று ருசித்து பார்க்காதவள் வழியில் போய்கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டு வேதனையுற்று பணத்தையெல்லாம் செலவு பண்ணி ஒரு பயனும் இல்லை. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லும் பொழுது இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதாகவும் தொட்ட உடனே சுகமடைந்ததாகவும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அந்த மகள் பயத்தோட எல்லாவற்றையும் சொல்றாங்க. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. நீ உலக வாழ்வின் காரியங்களை பற்றி கவலைப்படாத, மிக தீர்மானமான ஒரு உறுதியேடு. உன்னை பற்றி உனக்கு மிக லேசான சந்தேகம் அல்லது நிச்சயமற்ற நிலை இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் உன் ஆன்மா இருப்பதாக நீ நினைத்தால், உன் ஆன்மாவின் நிலையை பற்றி நீ கவலை அடைந்தால், வேற இடமே இல்லை உனக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவருடைய சமூகம், அவர் சமூகம், அவர் சமூகம் எனக்கு தேவை. உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழப்போமையானால் நமக்கு என்ன பயன்? சிந்திப்போமா? இறையிறக்கத்தின் சிந்தனையோடு சிந்திப்போம். செப்பானியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். செப்பானியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். இன்று ஒரு தீர்மானம். ஆண்டவரே, எனக்கு தூய நாவினை தாங்க.
அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். தூய நாவினை பெற்றுக்கொண்டு இறையிறக்கத்தின் செய்தி வழியாக தூய நாவினை இன்றைக்கு ஒரு முடிவு, திடமான ஒரு உறுதிமொழி, தூய நாவினை தாருங்கள். உம்முடைய பெயரால் மன்றாடக்கூடிய அந்த மனதை பக்குவத்தை எனக்கு தாங்க. ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பணிபுரிய என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் 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 ஆமென்.